World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஜோதிட பிரபஞ்ச குழுவின் 61வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். கிரகங்கள் இயக்குகின்றன, மனிதன் இயங்குகிறான். வெற்றியாளர்கள் வெற்றி தரும் எண்களுடன் பயணிக்கின்றனர். கட்டம் தன் கடமையை செய்யும், கட்டிடமும் தன் கடமையை செய்யும் என கூறிக்கொண்டு ஜோதிட பிரபஞ்சகுலின் தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களையும் துணைத் தலைவர் அண்ணன் BK திருப்பதி ராஜா அவர்களையும் செயலாளர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் திரு முத்துப்பாண்டி அவர்களையும் பொருளாளர் அண்ணன் முருகானந்தமன்னன் அவர்களுக்கும் எங்களது மேடம் ஜனபாகியம் மேடம் அவர்களுக்கும் கதிர் மாணிக்கண்ண MS ரேவதி மேடம், அதுக்கப்புறம் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த 61வது கருத்தரங்கம், அதாவது ஒவ்வொரு கருத்தரங்கத்திலையும் இந்த நம்பருக்கு உண்டான நபர்கள் யார், அந்த பேர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சென்ற இதில் சொல்லலை. இதில் பார்த்தீங்கன்னா 61 ஃபுல்லாக கூட்டினா 61 வரக்கூடிய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த்னு சொல்லுவாங்க நம்ம கிரிக்கெட் பிளேயரு. அதில் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அப்படின்னு போட்டால் 61 வருது. வேறு பேர் நிறையா தேடி பார்த்தா பேர் எதுவுமே 61 வரல. சரி, இது என்ன, இது 61 வேறு எதுவுமே இல்லையே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 61க்கு இன்னொரு வடிவம் இருக்குது. எப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங் லெட்டர் முதல் 2 எழுத்துக்கள் அப்படிங்கிறது VI ஆல்ஃபபெட்டில் V வந்து குறிக்கக்கூடிய 6ஆம் நம்பரையும் AIQ அதை குறிக்கக்கூடிய 1 வச்சு எந்த பேரெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்கலாம். 61 சம்பந்தமாக ஸ்டார்டிங் 61 வரக்கூடிய யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா எனக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். வினோத் காம்ப்ளே அப்படிங்கிறவரோட அந்த VI அப்படின்னு, அப்புறமா VVS லக்ஷ்மன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவரோட உண்மையான பேர் வந்து வணிக புறப்பு வெங்கட சாய் லக்ஷ்மன். VVS லக்ஷ்மன் அப்படிங்கிறது வீரேந்தர் ஷேவாக், அடுத்து வீரத் கோலி, விஸ்வநாதன் ஆனந்த், விஜயகாந்த், விஷால், விஜய், விக்ரம், விவேக், விஜய் சேதுபதி, விஜய பிரபாகரன், விஜய் ஆண்டனி, விஜய் தேவர்கொண்டா, வினோத் சோப்ரா. இவர் வந்து ஒரு ஹிந்தி டைரக்டர். இப்போ தான் 100 கோடியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு படமும் 100 கோடி கலெக்ஷன் பண்ணவர். வினோத் சோப்ரா அப்படின்னு. வித்யா பாலன், வருண் தவான், அவர் ஒரு இந்தி நடிகர். விஷ்ணுவர்தன் கன்னட நடிகர். வாணி விஸ்வநாத், வல்லபாய் பட்டேல், வசுந்தரா ராஜே ராஜஸ்தானோட சீஃப் மினிஸ்டர், வானதி சீனிவாசன், வையாபுரி கோபாலசாமி அப்படின்னா அந்த வைகோ அப்படிங்கிறவரோட ஒரிஜினல் பேர். வசந்த் அண்ட் கோ, வசந்த் டிவி, வீடியோகான் குரூப், அப்புறமா வோடஃபோன் இந்தியா. அதை வந்து பார்த்திங்கன்னா VI அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வோடஃபோன் இந்தியாவை VI அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே 61 ஸ்டார்ட் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு இதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே பிரபலமானவங்களும் எல்லாரோட இதுவுமே நல்ல சக்ஸஸாக இருக்குது. இது பார்த்தோம்னா பேர் எழுத்து தேடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி VI அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாமோ அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுடைய சாதனைகள் இருக்குது. இந்த மாத தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா வியாபாரத்தில் கைபேசி எண் பங்கு. வியாபாரத்தில் இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையுமே ஃபோன் இல்லாமல் இல்லை. 100% ஃபோன். வியாபாரத்திலையும் சரி, வாழ்க்கையிலும் சரி, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மை நடப்பதற்கும்
ஒரு தீமை நடப்பதற்கும் முதல் காரணம் ஃபோனு தான். வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. ஒரு நல்ல விஷயம் ஃபோனில் தான், ஃபோனாலே பிரச்சனை, ஃபோனாலே நல்லது நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஃபோனை வியாபாரத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம், வியாபாரத்துக்கு எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு வியாபாரத்துக்கு முதலீடு எத்தனை லட்சம் ஒரு தொழிலை போட்டு முதலீடு பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கணக்கு. கடை அட்வான்ஸ், கடை வாடகை இவ்வளவு, உள்ள பொருட்கள் இவ்வளவுக்கு வாங்கி வைக்கக்கூடிய இவ்வளோலாம், இத்தனை லட்சத்துக்கு பொருட்கள் வாங்கணும், அதுக்கப்புறம் சம்பளம் கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லா கணக்கும் போடுவாங்க. இந்த ஃபோன் நம்பருக்கு ஏதாவது கணக்கு போடுவாங்களா? ஏதாவது ஒரு நல்ல ஃபோன் நம்பராக வாங்கலாமே அப்படின்னு யோசிப்பாங்களா? யோசிக்கவே மாட்டாங்க. யாரும் பண்ணுறது கிடையாது. லட்சம் இல்லை, மினிமமாக இன்றைக்கி ஒரு வியாபாரத்தை 10 லட்ச ரூபா இல்லாமல் ஆரம்பிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த அறிவு தெளிவு ஏதாவது இருக்கா அப்படின்னா அது இல்லை. சார் அது இல்லை, மற்றவங்கள்ட்ட இல்லையா அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நிறையா பேர்த்த. இதெல்லாம் எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னா ரொம்பலாம் தேட வேண்டாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை சொல்கிறேன். ஒரு 2 மாதமாக எங்கள் வீட்டுக்கு வந்த பேப்பரில் வந்த பேம்ப்லெட் இருக்குல்ல, அதை மட்டுமே வச்சு இன்றைக்கி முடிச்சிடுவோம் கிளாஸை. தெரியுது இல்லைங்க? ஓகே. அதாவது அங்கே ஒரு சில நம்பர்ஸை கொடுத்துருக்கோம், அது அப்புறமா காட்டிக்கலாம். இதில் இதே மாதிரி பேம்ப்லெட்டில் என்னென்ன மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்கிற முக்கியமான விஷயங்களை. முதல் பேர் அப்படின்னு பார்க்கும்போது, அண்ணா உட்காரலாண்ணா, அண்ணா அதாவது கைபேசி எண் அவ்வளோ முக்கியமா அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா போர்டு வைப்போம், போர்டு இருக்கும், அதுக்கு கீழே அட்ரஸ் இருக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து பார்த்திங்கன்னா அது இருக்கும் அதிகபட்சம். மெயின் ரோட்டில் போகக்கூடிய கடைகள்லாம் பார்த்திங்கன்னா. இப்போது நான் 2006 லண்டனில் இருக்கும்போது அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடைகள் இருக்கும், கீழே வெப்சைட் இருக்கும். அதை அங்கே பார்த்தேன் நான். எல்லா கடையிலையும் அட் த மோஸ்ட் நிறையா, ஒரு 100 கடைக்கு குறைஞ்சது ஒரு 60-70 கடையெல்லாம் கீழே வெப்சைட் போட்டு வச்சுருப்பான். அதை பார்த்துட்டு, ஓ இது வெப்சைட், அதாவது அப்போல்லாம் நம்ம நாட்டில் அந்தளவுக்கு வெப்சைட்டே கிடையாது. அப்போ தான் நான் இணையதளத்தில் ஒரு இயக்கத்தில் இருக்கும்போது அங்கேக்கு நான் வெப்சைட்டு போடுறேன் அந்த கட்சிக்கு. ஏன்னா இன்றைக்கி வெப்சைட்டு அப்படிங்கிறது ஒரு தொழில் நிறுவனத்துக்கு மிக மிக முக்கியமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வெப்சைட்டை விட என்ன, அது ஆப்பு. எல்லாரும் ஆப்பு. ஒரு சாதாரண ஒரு இது நடந்ததுன்னா எல்லோரும் ஆப் போடுற ஒரு விஷயம் அந்தளவுக்கு இதாகிடுச்சு. அதுக்கு என்ன வேணும்? மொபைல் நம்பர் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா தொழில் வியாபாரம் வளர்ச்சி அப்படிங்கிறது விதவிதமாக மாறுது. டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகும்போது இன்றைக்கி நம்ம வெப்சைட்டுங்கிறது 3வது நீடே தவிர முதல் நீடு இன்றைக்கி ஆப் வந்துருச்சு. அதெல்லாம் மறுபடியும் பார்ப்போம். ஆனாலும் ஒரு போர்டு அப்படிங்கிறது முக்கியம். இந்த மாதிரி அடித்து அனுப்புறதுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள். இதில் நமக்கு யாருக்கு இந்த செல்ஃபோன் நம்பரை பற்றி சொல்லலாம் அப்படின்னு தோணு. ஃபோனை போட்டு, சார் நான் நம்பர் மாற்றலான்னு இருக்கேன், சார் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு கேட்பேன். சார் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் சார்னு. எப்படி பேசுகிற இதில் எல்லாருமே சரி இப்படி தான் போயிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, போன வாரத்தில் நம்மக்கிட்ட வந்த ஒரு கிளைண்ட்டுக்கு இந்த ஃபோன் நம்பர்லாம் மாற்றி விட்டோம். அவர் பார்த்திங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணி அதுக்கு கூப்பிட்றாரு சீஃப் கெஸ்ட்டாக. சரி நாங்கள் போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் எல்லாம் இந்த தொழில் பண்ணக்கூடியவங்க. அவர் ஒன்று தான் சொன்னார், அண்ணன் சொல்கிற மாதிரி கொஞ்சம் நம்பர்லாம் மாற்றினீங்கன்னா நீங்களும் நிறையா சைட்டு விற்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கேட்குறது என்னென்னா, உங்களோட ஃபோன் நம்பர் நல்லா இருக்கா அதை பார்க்கணும். விசிட்டிங் கார்டு போடுவீங்களான்னு கேட்போம். ₹1 கூட செலவு பண்ணாமல் நோவாமல் நோம்பி கும்பிடக்கூடிய தொழில் அப்படின்னா அது ரியல் எஸ்டேட். எதுவுமே முதலீடு பண்ணக்கூடாது.
வெறும் பையை தூக்கிட்டு போகலாம், இல்லைன்னா சும்மா போகணும். போய் இடத்த காட்டுறேன், போய் அதை காட்டுறேன், இதை காட்டுறேன்னு சுற்றுறது. வருஷத்தில் இல்லை, 10 வருஷத்தில் இல்லை, 5 வருஷத்தில், 2 வருஷத்துக்கு ஒரு வியாபாரத்தை பண்ணிவிட்டு லட்சம் வந்துச்சு அப்படின்னு அதே கனவுல வாழக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு தொழில் அது. ஆனால் அதுலேயும் சரியாக பண்ணக்கூடியவர்கள் இருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம் அப்போ என்ன சார் பண்ணலாம்? இப்போது இங்கே பாருங்கள், ராயல் கிராண்ட் அப்படின்னு ஒரு இடத்துக்கு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி, இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு விளம்பரம் போட்டிருக்காங்கன்னு. இதுலேயும் ராயல் கிராண்ட் அப்படின்னு இதை போட்டிருக்காங்க. இதில் கைபேசி எண் அப்படிங்கிறத பாருங்கள், 8680098009. கீழே இந்த இடத்துல எவ்வளோ தெளிவாக இங்கேயும் போட்டிருக்காரு, இங்கேயும் போட்டிருக்கார், தெரியுதா? அங்கே நம்பரில் ராயல் கிராண்டுன்னு போட்டிருக்கோம். அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 86 போட்டு 80098009 அப்படின்னு உடனே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரக்கூடிய மாதிரி ஒரு நம்பரை 8009 என்னப்பா நம்பரு 86 8009 8009. இன்னும் நான் 2 தடவை சொன்னேன்னா நான் சொன்னதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியே எடுவீங்க. கரெக்டாக இல்லையா? உடனே ஞாபகத்தில் உட்காருதா? இவன் வியாபாரம் பண்ணுறதுக்கு லாய்க்கானவன். இத்தனை லட்சத்தை போட்டுட்டு இந்த நம்பரை இதை பார்க்காம எடுத்திருப்பாங்களா? கண்டிப்பாக இதுக்கான தொழிலுக்குன்னு இந்த நம்பரை எடுத்திருக்காங்க. சரி, ரைட்டா. அடுத்தது பாருங்கள், இது ராயல் கிராண்டு. இது வேற இன்னொன்று ராயல் டவுன் அப்படின்னு இந்த சைஸில். அவங்க இங்கே எங்கேயுமே ஃபோன் நம்பரே கொடுக்கல, பின்னாடியும் கொடுக்கல. இங்கே கீழே ஒரு பாக்ஸை கொடுத்துருக்காங்க. அதில் யாருன்னா புரோக்கர், அதாவது அவங்களுக்கு கீழே வரக்கூடிய ஆட்கள் அவங்களோட நம்பரை பஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடத்த விட்டுருக்காங்க. அதாவது இவர் இடத்த போட்டிருக்காரு, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர். இவரும் அதே தொழில் தானே பண்ணுறாரு. இவர் கொடுத்த மாதிரி இவர் அதை பண்ணலை. இவங்களே அடிக்க சொல்லியிருக்காங்க. இவங்க அடிச்சிருக்க நம்பர் 8122005117. அங்கே கொடுத்துருக்கோம் ராயல் டவுனுக்குன்னு போட்டு. ரெண்டாவதாக இருக்கும். அந்த ஸ்க்ரீன் ஒரு தடவை ஃபுல்லாக காட்டும் போது உங்களுக்கு தேவைப்பட்ட அந்தந்த நம்பரை எழுதி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியும், இந்த எண்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு. தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல 00. அடுத்தது நாம் சொல்லிக்கிட்டே இருப்போம், என்ன நம்பருங்க எண்டிங் கடைசி 2 நம்பர் பாருங்கள் 17. அப்போ இவங்க போய் வியாபாரத்தை ஜெயிச்சுட்டு வர முடியுமா? இது ஆகுமா அப்படின்னா இது ஆகாது. அப்போ அதுக்கு அடுத்தது ஹைரா ப்ராப்பர்ட்டி ஹப் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் ப்ரீமியம் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி போட்டிருக்காங்க அவங்க. இவங்களோட நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 8940074461. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு நம்பர் மாற்றி அங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர். இதெல்லாம் வியாபாரத்தை சிறப்பாக செய்யணும் அப்படின்னா இது ஒரு பிராண்டு, இது ஒரு ப்ரொசீஜர். இது எவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே தொழில் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க தான் இந்த மாதிரி எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாத இன்னொரு நம்பரை கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏஆர் கார்ப்பரேட். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ செலவு, எவ்வளோ விளம்பரம். கரெக்டாக 14 ஜூன் 14. நீங்கள் என்னென்னா, நான் எதுக்கு இதெல்லாம் காட்டுறேன்னா, உங்கள் வீட்டுக்கு பேப்பர் வரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முதல்ல அதை எடுத்து வடை புளியறதுக்கோ இல்லை தூக்கி குப்பையில் போட்டுருவோம் இல்லையா? அப்படி பண்ணாமல் எந்தெந்த தேதியில் இவங்க ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, என்ன நம்பர் அதிகம் வந்திருக்கு அப்படின்னு இந்த மாதிரி நம்ம உட்காந்து ஆராய்ச்சி பண்ணாதான் நமக்கு ஏதாவது ஒன்று தோணும். இதில் பாருங்கள், வீட்டில் உட்காந்துக்கிட்டே சம்பாதிங்க, எவ்வளோ 25,000லேருந்து 50,000 வரைக்கும் வீட்டில் உட்காந்துட்டே சம்பாதிக்கலான்னு இவங்க போட்டிருக்காங்க. கரெக்டாக இந்த இடத்துல இந்த நம்பரை பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி 9344942595 அப்படின்னு இந்த நம்பரை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விளம்பரம் நீங்கள் செய்யணும் அப்படின்னா எப்படி கொடுக்கணும்? அடுத்தது அதில் கொடுத்துருக்கோம் விஐபி அமேஸ்.
இதில் பாருங்க, இவர் எப்படி கொடுத்துருக்காரு, தெள்ள தெளிவாக தெரியுதா? அப்போ நம்ம முதல்ல சொன்னவரும் இவரும் வியாபாரத்தை கரெக்டாக பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, கரெக்டாக இருக்கா? புரியுதா? நம்பர் பாருங்க, 80 10 845 845. சார் இது ஃபுல்லாக கூட்டினா என்ன வருது, இது அந்த நம்பரா இந்த நம்பரா, அதெல்லாம் கணக்கில்லை, அதெல்லாம் நம்ம அடுத்த பாடம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த நம்பர் மனசில் போய் நிற்குதா, இந்த நம்பரை எப்படி பேட்டர்னாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இது 3 நம்பர், இந்த 3 நம்பர் இந்த 3 நம்பரையும் ஒரே நம்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல பார்த்தவங்க 4 நம்பரை ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. புரியுதா? இதுதான் இது. அடுத்து இந்த மொபைல் நம்பரை ஒரு கம்பெனி ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கோம். இப்போ இந்த ரியல் எஸ்டேட் ராயல் கிராண்டுன்னு ஆரம்பிச்சுட்டு இந்த ப்ராஜெக்டை போட்டுட்டு இந்த நம்பருக்கு மட்டும் இதை அடிச்சுட்டு போனாருன்னா இவர் என்ன ஆயிடுவார், ஏமாத்துக்காரர் ஆயிடுவார்ல. அப்போ அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு அடுத்த நம்பரையாக போடுவாங்க, போட மாட்டாங்க. இந்த நம்பர் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த தொழிலுக்கு ஒரு நம்பரை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நம்பர் கண்டினியூவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட இதுவும். அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம், 20-30 வருஷமாக, குறைஞ்சது 20 வருஷமாக ஒரு பழைய நம்பரை வச்சுருப்போம். அது கரெக்டாகவே இருக்காது அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொன்று, எந்த ஃபார்மட்லேயும் இருக்காது. ஆனால் அதை மாற்றுறதுக்கு மனசு வருமானா வராது. ஏன்? எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு. நான் என்ன சொல்லுவேன், சார் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்தவங்கனால 10 பைசா பிரயோஜனம் இருக்கா? எவனாவது நீங்கள் இப்போ கூப்பிட்றீங்க, உங்கள்கிட்ட இவ்வளோ நாள் பழகினோம், எவனாவது கூப்பிட்டு ஒரு 1000 ரூபாயை போடுன்னு சொன்னால் போடுறவன் எவனாவது இருக்கானா? எதுக்கு அந்த பழைய நம்பருக்காரன்? வேண்டாம், ஒரு புது நம்பரை எடுங்க. அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர், நீங்கள் இப்படி கொடுங்க, இப்படி கொடுத்துக்கிட்டு வாங்க, அதை ஃபார்மேட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் ஒரு ஃபோன் நம்பரை நம்ம லாங் டேர்ம் வச்சுருக்கிறோம், ரொம்ப நாளாக வச்சுருக்கிறோங்கிறதுக்காக மட்டும் வச்சுருக்காம அதனால் ஒரு பயன் இருக்கணும், அது நல்ல நம்பராக இருக்கணும். முக்கியமாக 2-3 விஷயங்கள் நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். எப்படின்னா, இதில் நீங்கள் நிறையா நம்பரை பார்த்துட்டு கடைசியாக தான் இந்த நம்பரை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். இதில் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 50-60 கம்பெனிஸை போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, ஜெயராம் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதில் பாருங்கள், நான் படித்த காலேஜ், நான் வைஷா காலேஜ்னு ஒரு காலேஜில் படித்தேன். அதில் கரஸ்பாண்டண்ட்டாக இருந்தவர் அப்போவே போய் இன்னொரு காலேஜ் ஆரம்பிக்கிறாரு, அப்புறம் பப்ளிக் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாரு, அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ஆரம்பித்த இது அவங்க என்ன நம்பர் பாருங்கள், 9750 கடைசி எண்டிங் பாருங்கள், 5 நம்பரும் ஆல்டோ. அடுத்தது 4 நம்பர் 8, அதுக்கப்புறம் 0. அப்போது அடுத்தது 9790013366. இன்னொன்று 9790013337. அந்த கடைசியில் 3 33363337. இதெல்லாம் எப்படி அவங்க எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஏவிஎஸ் காலேஜ் அப்படின்னு நம்ம போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா அவங்களோட இதில் 9597786266 வச்சுருக்காங்க. ஃபோன் நம்பரில் 8148429322. நம்ம இது சொல்லும் போது சொல்லியிருக்கோம், ரொம்ப சிம்பிளாக கடைசியான நம்பர் 22 33 66 77 இந்த மாதிரிலாம் நம்ம எடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கூலுங்களோட எல்லாத்துலேயுமே அது இருக்குது. இதில் எப்படி வச்சுக்கலாம், இப்படியே இதில் பாருங்கள். இப்போ இந்த ஜெயராம் பப்ளிக் ஸ்கூல், இதில் இந்த நம்பர்ஸ் எப்படி கொடுத்துருக்காரு.
இது காலேஜு நம்பர்ஸ் பண்ணிடுறாங்க. இவங்க பாருங்கள் ஃபோன் நம்பர் அப்படின்னு எப்படி இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு 8148429322 போயிட்டு இருக்கா. அடுத்தது இது ஒரு சாதாரண ஒரு கம்பெனி, ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க போல். அவங்க எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு குழந்தை ஸ்கூலு லிட்டில் ஃபீட். இதுவும் செலவு தானே, இதுவும் நோட்டீஸ்க்கான செலவு தான். எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒரு QR கோடை போட்டாங்க. ஃபோன் நம்பர் 042735952271. அடுத்தது கீழே அதே மாதிரி மொபைலை போட்டு 916381318593. இதெல்லாம் ஏதாவது பேட்டர்ன் இருக்கா? ஏதாவது இருக்கா? ஒரு குழந்தைங்க ஸ்கூலு இது சாதாரணமாக விலையில் எவ்வளோ செலவு பண்ணி ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்கே பின்னாடி பாருங்கள், கூகுள் ப்ரொஃபைல், வெப்சைட், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு. எப்படி விளம்பரம்? ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு இப்படி விளம்பரம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மொபைல் நம்பரில் ஒரு ஃபார்மட்டும் இல்லை. இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்க முடியுமா? ஒரு இந்த குழந்தைய ஸ்கூலில் சேர்த்துறவங்களே இந்த நம்பரை பார்க்காம அந்த அப்பா அம்மாவால் டயல் பண்ண முடியுமா? முடியாது. புரியுதா? இதே ஏன் சார் இந்த கார்ப்பரேட் வாழ்கிறான் மற்றவெல்லாம் வளர்றதில்ல அப்படின்னா, அவன்லாம் ஒரு ஃபார்மெட்டில் வாழ்கிறான். நம்மலாம் அந்த ஃபார்மெட்டுக்கே வரதில்லை, சொன்னாலும் கேட்குறதில்ல. இதை பாருங்க, ஆகாஷ் மெடிக்கல் IIT JEE ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கீழே பாருங்கள், 83 44 300 700, இன்னொன்று 200 700. எப்படி? இப்போ இந்த மாதிரி எல்லாமே இதே தான், ஒரே பேப்பர் தான், ஒரே சைஸு தான், ஒரே மாதிரியான விஷயங்கள் தான். ஆனால் அங்கே இருக்க நம்பர். இன்னொருத்தங்க வேலை வாய்ப்பு, வெராண்டா, ரேஸ் அகாடமி, சேலம், ஈரோடு, நாமக்கல், இந்த எத்தனை இடத்துல நடத்துகிறாங்க. அவங்களோட 3க்கும் சேர்த்து அவங்க ஒரு காமன் நம்பராக போடுறாங்க. எப்படி பாருங்கள், 730 595 80 80. அப்போ 80 நான் மனசில் நின்றுமா? 80 80 நின்றுடுமா? அதுக்கு முன்னாடி நிற்கிறது 595, அதுவும் நின்றுடும் ஈஸியாக. 730 595 80 80. அவங்க எப்படி அவ்வளோ ஈஸியாக இந்த நம்பரை கொடுக்கறதுக்கு? இது ஒரு உருப்படியான நிறுவனம். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக பண்ணுறவங்க இருக்கிறார்கள். இவ்வளவும் செலவு பண்ணி ஒன்றுமே பண்ணாமல் பண்ணுறதும் இருக்கிறது. இதில் நாலேஜ் இன்ஸ்டியூட்டு அவங்க பார்த்தீங்கன்னா 9894701234 1234 தெரியுமா? நம்ம சொல்லியிருக்கோம், வண்டி நம்பரில் ₹1,00,000 மேலே அந்த 1234 பேட்டர்னை கொண்டு வந்து அவங்களோட காலேஜுக்கு மொபைல் நம்பராக கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ இவங்க அந்த நாலேஜ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் பெரிய நிறுவனம், அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏதோ ஒரு ஆங்கிளில் உள்ளே கொண்டு வந்துடுறது. சார் இதை வந்து யார் பார்க்கணும்? 2 பேர் முக்கியம். ஓனர் ஆரம்பிக்கிறவர் என்ன பண்ணுவார்? நம்மளை எதுக்கு கூப்பிடுவார்? ஜோசியரை நல்ல தேதி பாருங்கள், இன்னொன்று கம்பெனி பேர் நல்ல பேராக வச்சு கொடுங்க, இது தானே கேட்பார். வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. நல்ல பேர் வச்சு கொடுங்க, இல்லைன்னா அந்த பேர் அவங்களே செலக்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு அவங்க ஒரு பெருசாக இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நல்ல தேதியில் நான் இதை ஓப்பன் பண்ணணும், அதுக்கு மட்டும்தான் நம்மக்கிட்ட வருவாங்க. ஆனால் நமக்கு வெறும் பழைய காலத்து பேப்பர் ஜோசியராக இருந்தோம்னா சரி வராது. நாம் என்ன சொல்லணும்? சார் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் வந்து இதுக்குன்னு ஒரு நல்ல மொபைல் நம்பரை செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த மாதிரி கடைசி 2 எழுத்து 3 எழுத்து 4 எழுத்து 5 எழுத்து 5 நம்பர், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்கிற அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த நீங்கள் பண்ணுற தொழிலுக்கு உங்கள் மொபைல் நம்பர் தான் போய் கனெக்ட் பண்ண போகுது ஒரு வியாபாரத்தை
அதனால் இந்த நம்பர் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லணும். எந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்கன்னா பழைய நம்பரை அப்படியே கட்டி வச்சுட்டு புதுசுக்கு புதுசாக ஆரம்பி. இப்போது ஒரு சில இதை பார்க்கும்போது அடுத்தது கீழே விளம்பரம் பெரிய கம்பெனிங்களுக்கெல்லாம் இதெல்லாம் எப்படி சார் இந்த மாதிரி கேட்சிங்காக நம்பர் போடுறாங்கன்னா, இதுக்குன்னு விளம்பரத்துக்குன்னு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு ஒரு தனி ஆள் இருப்பாங்க. அவங்க இந்த வேலையை செய்வாங்க. அவங்க தான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டீமு, அட்வர்டைஸ்மெண்ட் டீமு, இந்த ஹெச்ஆர் அந்த மாதிரி வச்சுருக்கிறவனில் இந்த இது இருந்துச்சுன்னா அவன் இதை பண்ணிடுவான். இல்லைன்னா தான் நமக்கு இந்த மாதிரி ஆள் வராது. இப்போது சார் ரியல் எஸ்டேட்டு, ஸ்கூலு, காலேஜு, நீட்டு ஆகட்டும், ஹாஸ்பிட்டல்லாம் எவ்வளோ லட்சமாக கோடியாக ஒவ்வொரு ஒரு பேஷண்ட் டீம் பிடிக்கிறாங்க. இதில் நம்பர் 1 ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ட்டுக்கு வரக்கூடிய நாராயணர் இல்லையா அதானே. அவங்க பாருங்கள், சேலத்தில் ஜெயதேவ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த விளம்பரம் தான் இது. ஆனால் அவங்க நாராயண ஹாஸ்பிட்டலோட டைஅப்பில் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஃப்ரம் பெங்களூர் நவ் இன் சேலம். பெங்களூரில் இருக்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு சேலத்தில் இருக்கார், ஹார்ட்டை செக் பண்ணிக்கோங்கன்னு கூப்பிட்றாரு. அவங்க இந்த விளம்பரத்தை கொடுத்துருக்காங்க. எல்லா டேட்டு எல்லாம் போட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் மேலே நம்பர் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. கீழே பாருங்கள், நாராயணா ஹெல்த் சிட்டி டேக் கேர் 1800-309-0-309. இது பெங்களூர் நாராயண ஹிருதயாவுடைய கஸ்டமர் கேர் நம்பர் ரேஞ்சில்னு வச்சுக்கோங்க. எப்படி வச்சுருக்காங்க, 1800-309-0-309. ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. இப்போது சேலத்தில் இந்த ஹாஸ்பிட்டலுக்காரர் இருக்கார்ல, இவர் என்ன சாதாரணமாக ஹாஸ்பிட்டல் நடத்துகிறவங்களா? பெரிய ஹாஸ்பிட்டல். இப்போ இவங்க என்ன பண்ணணும், இவங்களோட இதில் இருக்கவங்க என்ன பண்ணணும்னா 309-309ன்னு முடிகிற மாதிரி இவங்களுடைய நம்பரையும் வைக்கணும். கரெக்டா? இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? இந்த ஹார்ட் கம்பெனியினுடைய இவங்க தான் நாராயண ஹிருதயாவோட இதை எடுத்துகிட்டு வரும்போது இந்த நம்பர் என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதே நம்பரில் இவங்களுக்கு ஒரு வேலையை போடுறோம். அதே இது விளம்பரத்தில் வரணும். அப்போ வரும்போது என்ன ஆகும், இதுவும் நாராயண ஹிருதயாலயா இந்த ஜெயதேவ் ஹாஸ்பிட்டலுக்கு உண்டானதும் அதே ஒரு நிறுவனம் தான் அப்படிங்கிறத மனோநிலையை கொடுக்கும். 309 முடியும் அப்படின்னாலே இது ரெண்டும் ஒன்று தான்ப்பா. இப்போ அந்த பெங்களூர் நம்பரும் பாரு 309ன்னு முடியும், இதுவும் 309ன்னு முடியும்னு வருமா வராதா? இது ஒரு பெரிய கஷ்டமான வேலையா? ஒரு நம்பருக்கு பில்லு எடுத்து கட்டுறது. சரி, இவர் நாராயண ஹிருதயாலயா விடுங்க, இதெல்லாம் இவங்க இப்படி வியாபாரம் நடந்துகிட்ருக்கு சார். அப்போலோ ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கு? இந்தியா முழுக்க ஓடுது. அவர் சேலத்தில் தரன் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலோட டைஅப் பண்ணி ஒரு டாக்டரை வச்சு பல இதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஒரு பேப்பரை எடுக்கிறோம், என்ன ஏதோன்னு தூக்கி போடக்கூடாது, நல்லா கவனிக்கணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, நாராயண ஹிருதயாலயா டேக் கேர் அப்படின்னா என்ன, உங்களை பாதுகாக்க, உங்களை கேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு இந்த நம்பரை கூப்பிடுங்கன்னு. இவங்க ஃபார் அப்பாயின்மெண்ட் யார் புக் பண்ணுவா? ஆமாம், அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இவங்க கூப்பிட்றாங்க. இது நம்பர் 9047079990. அதே மாதிரி அடுத்த நம்பர் ஒன்று கொடுத்துருக்காரு, அது இன்னொரு நம்பர், ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்லாம் அதில் இருக்குது. ஆனால் நான் எதுக்கு இது என்ன சொல்ல வரேன்னா, இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸு இந்தியா முழுக்க இருக்கு இல்லையா, அவங்க ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் நாராயண ஹிருதயாலயா கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி இதில் கொடுக்கல. அப்போலோ கேரோட கஸ்டமர் கேர் நம்பர் பாருங்கள், 18-60-500-1066 அதில் கொடுத்துருக்கோம். எமர்ஜென்சிக்கு தமிழ்நாட்டில் ஃபோன் அடித்தா என்ன நம்பருக்கு கூப்பிட்டா உடனே எமர்ஜென்சி வரும்?
108 ஆம்புலன்ஸ் வரும்ல, அப்போலோ தனியாக ஒரு எமர்ஜென்சி நம்பர் வச்சுருக்கான், 1066 அப்படின்னு போட்டால் அது அப்போலோவோட எமர்ஜென்சி நம்பர். புரியுதா? அப்போனா பார்த்துக்கோங்க, அவனோட கஸ்டமர் கேர் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் 1066, அதையே எமர்ஜென்சியோட நம்பராகவும் வச்சுருக்காங்க 1066. இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் எங்கே சார் இருக்குது? மெயினான ஆப்ரேஷன் சென்னை, ஹைதராபாத், இந்த மாதிரியான பல இடங்களில் இருக்குது. எண்டிங் நம்பர்ஸ் அங்கெல்லாம் பார்க்கும்போது அதை எடுத்தோம்னா அது பிரான்ச்சு போட்டு பார்த்தா ஏகப்பட்டது வருது, அதை நம்ம போகலை. ஆனால் அவங்க ஒரு பேட்டர்னை 1066 பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது இந்த தரண் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணோம், 1066ன்னு எண்டிங் முடிகிற மாதிரி இந்த டாக்டருங்க வரும்போது அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கணும். அடுத்தது, இது ஒரு கண்ணாடி கடைக்காரன் போட்டிருக்காங்க. நம்ம விளம்பரத்தில் விலை எப்படி போடுறாங்கன்றதை நீங்கள் பார்க்கணும் எல்லாரும். சார் வணக்கம், வாங்க. 1999, 3999. இந்த 999 எவ்வளோ முக்கியமான வேலை பார்க்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு நம்பர், ஒரே நம்பர் கொடுத்துருக்காங்க, 9786493335 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் என்ன நம்பர் அப்படின்னா, 60வது கருத்தரங்கத்தில் நாம் ஒரு இதே மாதிரி போர்டை போட்டு ஒரு சந்திரபாபு நாயுடுவோட கார் நம்பரு அதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் எழுதினேன், 3335. அது யாருன்னா அவங்க அப்பா, அம்மா, பெரிய பையன், சின்ன பையன் 4 பேருமே அதே நம்பர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி போன மாதம் கருத்தரங்கத்தோட வீடியோவை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே 3335 இந்த கடையினுடைய நம்பராக இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னா ஞாபகம் இருக்கணும். இந்த 3335 பார்த்ததும் இந்த நம்பரை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னா, போன மாதம் தான் இந்த நம்பரை நம்ம பார்த்தோன்னு அந்த பையன் வரான். போன மாதம் வந்து அதே பையன் இப்போ ஒருத்தரை கூட்டிகிட்டு வரான். அந்த பையன் அவனோட ஃப்ரெண்டு, அவனோட நம்பர் பாருங்கள், 99 நடுவில் விட்டுருங்க, 303335. அவன் இன்னொரு நம்பர் வச்சுருக்கான், 8489. ஒரு நம்பர் 2 நம்பர் விட்டு 3335. அவனோட ஃப்ரெண்டு அவன் சொல்கிறான், எப்படிப்பா 2 பேரும் ஒன்றா எடுத்தீங்களான்னு. இல்லைண்ணா, இவரை பார்க்குறதுக்கு இப்போ தான் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் நண்பர் ஆகிறோம், அதுக்கு முன்னாடியே ஒரு நம்பர் நான் வச்சுருந்தேன், அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி இந்த நம்பரும் எடுத்தேன். ஒரு நட்பு கூட எண்கள் ஒரே மாதிரி நட்பு சேருதுங்க. நீங்கள் வலுவாக இருந்தீங்கன்னா உங்கள் கிளைண்ட்டு இதே மாதிரி வருவாங்க. இப்போ நம்ம நம்பரை பற்றி இவ்வளோ பேசுகிறதுனால இப்போ அந்த நம்பரை நம்ம போகிறோம், அவன் வரான் நம்மகிட்ட வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த 3335 அப்படியே அவனோட ஃப்ரெண்டுக்கு வருது. அது இந்த இதுலேயும் இருக்குது. எதுக்குன்னா நான் என்ன சொல்கிறேன், ஒரு நம்பரை பார்க்குறோன்னா அந்த நம்பரை சாதாரணமாக நினைக்கக்கூடாது, அப்படியே மண்டையில் உட்காரணும். இந்த நம்பர் எங்கேயோ பார்த்தோமே, இந்த நம்பர் என்ன அப்படின்றது இருக்கணும். இதில் நியூரோ ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது சேலத்தில். அவங்களோட நம்பர் பார்த்திங்கன்னா 9087146555. நியூரோ ஃபவுண்டேஷன் அப்படின்னா என்ன? நியூரோனா நரம்பு, தெரியுதுடா. நியூரோ அது ஒரு பெரிய ஆஸ்பத்திரி. அங்கேயே சேலத்தில் இன்னொருத்தர் இருக்கார், டாக்டர் சுந்தர்ராஜன் அப்படின்னு சொல்லி, பழைய டாக்டர். அவரும் நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்டு. அவரோட நம்பர் பாருங்கள், 0427252255. இவங்களதும் 555 எண்டிங் நியூரோ ஃபவுண்டேஷன்தும், சுந்தரராஜன் டாக்டர்தும் 555 எண்டிங். அடுத்தது இங்கே பாருங்கள், இதில் இருக்குது நியூரோ ஃபவுண்டேஷன் 9087146555. ஓகே, தெரியுதா? இப்போ டாக்டர் அன்புமணி அவங்க வந்து இப்போ திறந்து கொடுத்தாங்க. இதில் அவங்களோட ஃபோன் நம்பரில் 02552555. அடுத்து
எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல் பாருங்கள், 0427403355. அப்போது ஹாஸ்பிட்டல் எல்லாமே அந்த 555 ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. இது மூணுமே சேலத்தில் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கா? என்ன 3 பேரும் ஒருத்தர்தா? இல்லை. ஆனால் பிரபஞ்ச ரீதியில் அந்த 555ங்கிறது ஏதோ ஒரு மெடிக்கலை காட்டக்கூடிய ஒரு விஷயமா வருது. இதில் ஒரு நம்பரு நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஃபேமஸான நம்பரு, எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டலோட இது 0427403333. அதை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக நம்ம ஆல் 3 நம்பரை சொல்லுவோம், பயங்கர பணக்கார நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் நம்பராக இதை பார்த்திங்கன்னா சேலம் ரோட்டில் எங்கேயாவது பார்த்திங்கன்னா தெரியும், நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு இப்படி இருப்பார். அவங்க இதை போட்டு ஒரே ஒரு ஃபோன் நம்பரை போட்டிருப்பாங்க. இந்த விளம்பரத்தில் அந்த ஃபோன் நம்பரை போடல, அந்த 403333 நம்பரை அப்படியே பெருசாக போட்டிருப்பாங்க. இந்த பார்த்தா நமக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும். வரக்கூடாது. அந்த மாதிரி நம்பரை மட்டும்தான் நாம் பார்க்கணும், படத்தை பார்க்கக்கூடாது. இது மாதிரியான விஷயங்கள் இதாக பாருங்கள், இதில் இருக்குது, இதாக பாருங்கள், ஸ்பெஷல். அதாவது அவங்களோட விளம்பரமே தான், இதுவும் அவங்களது தான். எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல், கேன்சர் சென்டர்ஸ் இது மாதிரிலாம் அனுப்புகிறாங்க. இது எஸ்கேஎஸ் ஸ்பெஷல் கார்டியாக் ஸ்க்ரீனிங் கேம்ப் அப்படின்னு போட்டு அதில் போட்டிருக்காங்க கீழே அப்பாயின்மெண்ட் 0427403333. நம்ம நம்பரா இல்லையா? 33. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இதிலலாம் விலை போட்டிருப்பாங்க, இதெல்லாம் 00 விலையாக தான் இருக்கும். 1000 அடிச்சிருக்காங்க, 1500 அடிச்சுட்டு 1000 அப்போ அந்த துணிக்கடை வியாபாரம் பண்ணுறவனும் இவங்க பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இதில் இந்த மாதிரி இவங்கெல்லாம் என்ன மாதிரி விலை ரேட் போடுறாங்க, இந்த மாதிரி இடத்துக்கு போடுறவர் என்ன மாதிரியான ரேட்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்கணும், தெரியணும். அஸ்ட்ராலஜராக நம்ம உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வர ஒரு டாக்டர் வரும், என் பையன் டாக்டருக்கு படிக்க போகிறான் அப்படிங்கிறாங்க. ஓகே ரைட்டு, டாக்டருக்கு படிக்க போகிறவனுக்கு என்ன மாதிரி நம்பர் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னா அந்த ஊரில் இருக்க 4 ஹாஸ்பிட்டல் நம்பர் பெரிய ஃபேமஸான இப்போ எடுத்து கொடுத்துருக்கோம்ல, பார்த்தாலே தெரியுதுல்ல, 555 வருது, என் பையன் நியூரோக்கு படிக்கணும் அப்படி இப்படின்றாங்கன்னா ஓகே ரைட்டு, 555 வர மாதிரி 455 அந்த மாதிரி நம்பர்ஸை எடுத்து கொடுக்கலாம். இல்லை 3333 43 அந்த மாதிரிலாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணணும். சார், இந்த மொபைல் ஃபோன் எவ்வளோ முக்கியம்? நீங்கள் ஒரு முடிவெட்டுற கடைக்கு போகிறீங்க, நீங்களாம் பியூட்டி பார்லருக்கு போவீங்க. அப்போ அங்கே போகிறவங்க ரொம்ப நல்லா அழகாக பண்ணுறாங்க அப்படின்னது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே ஒரு விசிட்டிங் கார்டை கேட்பீங்க. கரெக்டாக கேட்டுருவீங்களா? அடுத்து என்ன பண்ணுவீங்க? அவங்க எல்லாமே விசிட்டிங் கார்டு வச்சுருப்பாங்க. பியூட்டி பார்லர் அத்தனையும் விசிட்டிங் கார்டோடு இருக்கும். ஏன்னா அது கல்யாணத்துக்கு போகணும், அவங்க கொடுக்கும்போதே 4ஆக கொடுப்பாங்க. உங்களுக்கும் கொடுங்க, வச்சுக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்கும் கொடுங்கன்னு. அந்த நம்பர் எவ்வளோ முக்கியமாக இருக்கணும்ல. இதில் இப்போ நாங்களாம் போனால் முடி வெட்டுறவட்ட இது இந்த பையன் நல்லா வெட்டுறான்றதுக்காக நம்பரை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு 1 மாதம் 2 மாதம் கழித்து போகும்போது அவர்கிட்ட கேட்டுட்டு, எப்போ வரலாமா இப்போது, ஏன்னா எப்பயும் போனாலும் அங்கே நிறைய பேர் உட்காந்துருப்பான்னு கேட்டு செய்கிறோமா இல்லையா? அப்போ அந்த மொபைல் நம்பர் தான் கனெக்ட் பண்ணுது. இப்போ முதல் தடவை நம்மக்கிட்ட வரவர், ஜாதகம் பார்க்க வரவர் ஏதோ எதர்ச்சியாக வருவார், நம்மளை பிடிச்சி போகுதுன்னா, இப்போது நம்மளை விடுங்க, இப்போ தினேஷ்ஜியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் மொபைல் இல்லாமல் அவரால் கனெக்ட் பண்ண முடியுமா? கனெக்டே பண்ண முடியாது. இப்போ நம்மள்கிட்ட வந்துட்டு மறுபடியும் வேணும்னா கான்டாக்ட் பண்ணணுன்னா அந்த மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ், ஃபார் கனெக்டிவிட்டி, தொடர்ச்சிக்கு நமது சேவை தொடர நம்மக்கிட்ட வர வாடிக்கையாளருக்கு நமது கைபேசி எண் மிகவும் முக்கியமானது. புரியுதா? இதை அனைத்து நிறுவனங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ஆங்கிளில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிராண்ட் நம்பர் இருக்குது. இப்போது தினேஷ்ஜியோட
பிராண்ட் நம்பர் என்னன்னு தெரியுமா? 0234 தானங்க ஜி. அவங்களோட நம்பர் எல்லாமே எண்டிங் 234 முடியும். 234 அப்படின்னா அவங்களோட நம்பர்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னோடய நம்பர் பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய என்னை நல்லா தெரிஞ்ச எல்லாருக்குமே 5152. அந்த 5152 இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அந்த நம்பர் இருக்கா? இப்போ பார்க்குறாருன்னா கூட ஏன் பார்த்ததும் அந்த நம்பர் அப்படின்னா அவங்களுக்கு அந்த 5152 எண்டிங் இருக்கா? இப்போ நீங்கள் என்னை பார்த்தா என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு என்ன தோணும்? என்ன பார்த்ததும் என்ன நம்பர் தோணும்? 32, 33. எனக்கு வாட்ஸ்அப்பில் எங்கே 32 அவங்க பார்த்தாலும் உடனே அனுப்பி விட்றாங்க. நேற்று கூட ஒருத்தர் அனுப்பி விட்ருந்தார். ஒரு அருமையான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அதுக்குன்னே தனியாக ஒரு இது சொல்லணும். சுதர்சன சக்கரம், அதை பற்றின சுதர்சன அஷ்டகம், அதில் இந்த 32 எவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு இதை சொல்லியிருந்தாங்க. 2024 அவர் அதை பேசியிருக்காரு. அதில் அவர் சொல்கிறாரு 32 இஸ் ஏ மேஜிக் நம்பர் அப்படின்னு சொல்லி. நம்ம ஆளுங்கள்கிட்ட மேஜிக் நம்பர்னு புக்கை போடுறோம், எடுத்து புக்கை பார்த்து படித்து மண்டையை ஏற்றி இல்லை விஷயத்தை பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொன்னால் ஏற மாட்டேன்னுது. அது உண்மையாலுமே அதை 2020 அவர் பேசுகிறாரு. அதுவும் சுதர்சன சக்கரத்தை பற்றின விஷயங்கள் 2 மணி நேரம் பேசுகிறார். வரும்போது காரில் முழுசாக கேட்டேன். அவர் நேற்று அனுப்பியிருந்தார். அந்த மென்ஷன் பண்ணியிருக்கார். இதில் 32 பற்றி நிறையா விஷயம் சொல்லியிருக்கு, கவனிங்க அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே, என்னன்னு பார்த்தா அவ்வளோ நல்ல இது. சாதாரணமாக யூஸ் பண்ணுங்கப்பா, யூஸ் பண்ணிட்டு இருங்க, உங்களுக்கு நல்லதை பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த புக்கை வாங்கி அதை திறந்து பார்த்து அதை படித்து பார்த்து கொஞ்சம் பொறுமை வேணும் வாழ்க்கையில். நான் அது சொன்ன மாதிரி, நம்ம கரூர் மீட்டிங்கில் சொன்ன மாதிரி, விஜய் 51வது வயதில் முதலமைச்சர் ஆனார். நரேந்திர மோடி 51வது வயதில் முதல் முறை முதலமைச்சர் ஆனார். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் அந்த புக்கில் படிக்கணும். உட்காந்து பொறுமையாக. சார், ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறது. புக்கை நீங்கள் ஒழுங்காக படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நான் 2 கேள்வி கேட்டேன்னா பதில் சொல்ல தெரிஞ்சால் தெரியணும். ஒன்றும் கிடையாது. அந்த புக்கை நீங்கள் எடுத்து படிங்க. விஜயகாந்த் முதல் முறையாக ஷூட்டிங், நான் சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்போலாம்? இப்போ மாதிரி ரீல்ஸ் எடுத்து அனுப்புவோம், ஸ்டுடியோவில் போய் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. யாருக்கு? இந்த மாதிரி டைரக்டருக்கு, அவங்களுக்கெல்லாம். அந்த மாதிரி விஜயகாந்த் அரிசி ஆலையில் வேலை பார்க்குறாரு. அவங்க அப்பா அரிசி மில்லு வச்சுருக்காரு. அதில் வேலை பார்க்குறவர் நைட்டு வந்துட்டு மூஞ்செல்லாம் அவர் எப்படி இருப்பார்? ஆலையில் வேலை பார்த்துட்டு வந்திருந்தால் எப்படி இருந்திருப்பார்? அவர் விடிய ஃபோட்டோ எடுத்திருக்கார் அவங்க நண்பரை வச்சு. மொத்தம் எத்தனை ஃபோட்டோ எடுத்தார் அப்படின்னா 32 ஃபோட்டோ. இதை நீங்கள் அந்த புக்கை முழுசாக படித்தாதான் தெரியும். விஜயகாந்த் அப்படின்னு ஒரு லைனில் படிச்சுட்டு விஜயகாந்தை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்கள் இப்படி திருப்பிட்டு போனீங்கன்னா அதுக்கெலாம் நான் ஆள் கிடையாது. ஒவ்வொன்றையும் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு படிக்கணும். சார், ஒன்றுத்துக்கும் ஆகாத சாதாரண ஒரு வாத்தியாராக இருக்கார். அவருடைய வாழ்க்கையில் ஜிகே அப்படின்னு ஒரு வார்த்தை வேலை செய்யுது. கோடி 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 கோடி, அது எத்தனை கோடின்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஜிகேங்கிற வார்த்தை, அந்த ஜிகேங்கிற வார்த்தையை தூக்கிட்டு கோக்கான்னு போனாங்க. கோக்கான்னு போச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. மறுபடியும் ஜிகேன்னு வந்துட்டு தான் ஆச்சு. அந்த ஜிகே நம்ம அதில் கொடுக்குறோம். உண்மை தானே? யூஸ் பண்ணணும். இப்போது ஒரு துணிக்கடை விளம்பரம் இங்கே பாருங்கள். ஜிஎம் ஆடி ஆஃபர், பை 1 get 1 ஆஃபர். என்ன பண்ணுறாரு? இந்த இடத்துல ஒரு போல்டாக ஒன்று போடுறாரு. சேலத்தோட ஹெட்டு மெயின் நம்பர் இதை போட்டார். 98 65 22 23 90. இது முதல் நம்பர். இவங்க பாருங்கள், திருச்செங்கோடு, நாமக்கல், சேலம்ன்ற இடத்துல இதே நம்பர் தான். கரூர், மல்லூர், திருவண்ணாமலை, கும்பகோணம், இத்தனை இடத்துல பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கார், நடத்திட்டு இருக்கார். அத்தனையிலும் முடியக்கூடிய கடைசி 5 நம்பரு 62
62 390, 22 390, 22 390, 12 390, கடைசி 2390 அத்தனை பிரான்ச் நம்பருனுடைய கடைசி எண்டிங் நம்பராக வச்சுருக்கார். இவருக்கு இது வேலையா? இது ஒரு வேலையா சார்? எல்லா நம்பரையும் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், 10 இடத்துல பிரான்ச் போடுறேன். இது எதுவானதா என்ன? எதுக்கு இதை ஃபாலோ பண்ணியிருக்காரு அத்தனையிலும்? அப்போ யாரோ ஒருத்தரை ஒரு ஃபோனுக்காரனாவது அவர்கிட்ட லைவில் இருந்தால் தானே ஏப்பா அந்த இப்போது இந்த நம்பரை மட்டும் இவர் போட்டிருக்காருன்னா அப்போ அவர் பர்சனலாக யூஸ் பண்ணுறதோ இல்லை மற்ற முக்கியமான நம்ம எத்தனையோ அவர் அந்த மாதிரி வச்சுருப்பார். அந்த மாதிரி இருக்காங்க சார். முதல்ல புரியணும், சப்ஜெக்டை புரியணும். அடுத்தது மாறணும். மாறவே மாட்டேன், அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி 100-200 பாடம் நடத்தினாலும் ஒன்றும் மண்டையை கழுவ கூட முடியாது. நான் அடிச்சுட்டு வந்தேன். இதை இருக்கிறத உங்களுக்கு விளக்குறோம். விளங்குனா வளரலாம். பாருங்கள், ஒரு பக்கம் இங்கிலீஷு, இன்னொரு பக்கம் தமிழ் போட்டிருக்கா. அத்தனை பிரான்ச் நம்பரையும் போட்டிருக்கார். இது எங்கள் கேவி டெக்ஸு. இவங்க பாருங்கள், கடலூர், புதுச்சேரி, சேலம் 3 இடத்துல பிரான்ச் நடத்துகிறாங்க. எந்த ஃபோன் நம்பரும் போடல. இவ்வளோ பெருசு போட்டிருக்காங்க, எங்கேயும் போடல. இவ்வளோ பெரிய நிறுவனம் ஒரே ஒரு இடத்துல இங்கே துளியூண்டு ஒரு QR கோடையும் கீழே ஒரு ஃபோன் நம்பரையும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த இதே டாட்டா ப்ராடக்ட். இவங்க பாருங்கள், இவங்க ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. 7843545555, 7843598333, அதாவது 55533 அப்படிங்கிற பேட்டர்னில் இவங்க வச்சுருக்காங்க. சரி சார், இது ஒரு துணி கடை வச்சுருக்க ஒரு நபர், ஒரு டாட்டா ப்ராடக்ட்னு போட்டிருக்கேன், இனியான்னு போட்டிருக்கேன். இந்த விளம்பரம், இது ஒரு விளம்பரம். ஓகேவா? இதுதானே வருது. இந்த நம்பரும் அடுத்த ஒரு நம்பர் பாருங்கள், ஜாக்கி ஷோரூம் வச்சுருக்காங்க. அதில் 730526833, 68333. இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க, 98333. அப்போ அந்த 8333 வச்சுருக்க இங்கேயும் வச்சுருக்க நபர் ஒரே நபர் தான். இந்த துணி கடையும் ஒருவரதே தான். அவர் அந்த 8333 பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாரு. புரியுதா? நல்லா பார்த்தோம்னா தெரியும். இந்த மாதிரி சாப்பாட்டு கடையாகட்டும், என்ன, அதே மாதிரி எங்கள் தினேஷ் சார் அண்டு முன்னால் நிற்கும் முத்து பாண்டி வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான 2 பேர். சொன்ன முதல் விஷயம், என்னை முதல்ல கூட்டிகிட்டு போய் நிறுத்தின ஸ்டார் ஹோட்டல். அந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டல் விளம்பரம் என்ன சொல்லுது, மற்றவன்லாம் எப்படி கூப்பிட்றான் சாப்பிடவான்றதுக்கு, இவன் எப்படி கூப்பிட்ருக்கான் பாருங்கள். ரிசர்வ் யுவர் டேபிள் அப்படின்னு இங்கே பக்கத்தில் கொடுத்து 70 94 63 517 ஏதோ ஒரு நம்பரை விட்டுருங்க. அடுத்த பக்கத்தில் கொடுக்குறான், ஃபஸ்ட்டு ரிசர்வ் யுவர் டேபிள்னு அவன் அடுத்தது சொல்கிறான் ரிசர்வ் யுவர் டேட். நான் இப்போ இந்த இடத்துக்குள்ளார போகணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும், தேதியை ரிசர்வ் பண்ணணும், டேபிளை ரிசர்வ் பண்ணணும். அப்போ நாங்கள் அந்த அளவுக்கு வளரணும் அப்படின்னா, நாம் அந்த அளவுக்கு வளரணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஹோட்டல் ஆடை பார்த்தா தான். இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பரை போட்டிருக்கான், நம்பரை மட்டும் பார்த்தா கூடாது, அவன் என்ன வார்த்தையை போட்டு ஒன்று அந்த இடத்துக்கு வர கூப்பிட்றான். புரியுதா? போவோமா? போக மாட்டோம் தானே. ஆனால் அவங்க சொன்னாங்க மாதம் ஒரு முறை போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்றைக்கு அவரை பார்த்துட்டு வந்தனோ அன்னைக்கிலிருந்து என்னோடய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டில் ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு போய் ஒரு ஹோட்டலில் நிறுத்தினேன், அப்புறம் இன்னொரு ஹோட்டலில் நிறுத்தினேன். அதே ஹோட்டலில் என் பொண்ணுக்கு ஃபங்க்ஷனே வச்சேன்.
ஆனால் அது சூழ்நிலை பயங்கர இதாக இருந்ததுனால இவங்களோட ஆசீர்வாதங்களை மட்டும்தான் வாங்க முடிஞ்சுது. ஆனால் என்னை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தினது அப்படின்ற அந்த லாஜிக்குள்ளே இவங்க மட்டும்தான் இருக்காங்க. இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு இது 1ஆம் தேதி அப்படின்னா திடீர்னு தோணுச்சுன்னா போகணும், அது போகலாம் விடாது. நம்மளாம் நினச்சி இல்லை போகணும் அப்படின்னு போனால் தான் போக முடியும். அதனால் நீங்கள் ஏதோ ஒன்று உண்மையாக சொல்கிறேன், பச்சையாக சொல்கிறேன், இவங்க 2 பேர் இல்லைன்னா நான் அந்த பக்கம் ஹோட்டலுக்கு சும்மா போயிட்டு வந்துருப்பேன் கூட, உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்ருக்கவே மாட்டேன். ஒரு தடவை போயிட்டு வந்தேன்னா ஒரு குறைஞ்சது 3000 ரூபா பில் ஆகும் 2-3 பேர் சாப்பிட்றதுக்கு. ஒரு டீ வந்து ஒரு 150 ரூபா இருந்தாலும் போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு. அப்படி ஒரு எண்ணத்தை விதைச்சது மணி அட்ராக்ஷன் தினேஷ் ராஜாயா அவர்களும். நீங்கள் போய் தைரியமாக சாப்பிடுங்க, பில்லு கட்ட பணம் வந்துரும்னு சொன்னது திரு முத்துப்பாண்டி அவர்களும் தான். அதனால் அந்த பில்லு கட்டுற பணம்லாம் வருது, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் வரும். ஓகேவா? அடுத்தது சார், இன்ஸ்டாகிராம் ஓடுது, ரீலாக ஓடுது. எதுலையாவது நம்ம பணத்தை யூஸ் பண்ணணும், சம்பாதிக்கிறதுக்கு வழியை தேடணும். சும்மா வந்தோம் சும்மா போனோன்னு இருக்கக்கூடாது. சும்மா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை வச்சு புடவையை விற்குதுங்க, சம்பாதிக்குதுங்க. அதுக்கப்புறம் போய் துணி கடை ஆரம்பிக்குதுங்க, ஊறுகாய் விற்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் போடுதுங்க. ஒன்று உதாரணத்துக்கு சேலத்தில் ஒருத்தர் துணிக்கடை ஆரம்பித்து ஒரு பொட்டிக் பண்ணிடுச்சு ஒரு பொண்ணுன்னா, அந்த பொண்ணு கேரளாவில் ஒரு பொட்டிக் ஆரம்பித்த ஒரு பொண்ணுக்கிட்ட போகுது. என்னடா இதெல்லாம்னா எல்லாம் இன்ஸ்டாகிராம் தான், எல்லாம் துணி தான். துணியில் அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. ஊறுகாய் விற்கிறான், சம்பாதிக்கிறான். அதாவது அம்மா கைப்பக்குவம், பாட்டி கைப்பக்குவம் பார்த்தா அவ்வளோ வியாபாரம் இது இருக்குது. ஆனால் நம்மளை என்ன பண்ணுறாங்க, நமக்கும் காம்படிஷன் இல்லாமல் இருக்கு, நமக்கும் ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்குது. அஸ்ட்ரோ டாக் அப்படின்னு போட்டு வாங்க எங்களோட பேசுங்க, உங்களுக்கு நாங்கள் சும்மாவே சொல்கிறோம். நாங்கள் தான் இங்கேயே எல்லோரும் சும்மா தாண்டா சொல்லிகிட்டு இருக்கோம், நீ என்னடா புதுசாக அங்கேருந்து வந்து சும்மா சொல்கிறது, சும்மா பேசலாம் வாங்கன்னு கூப்பிட்றான். அதனால் சும்மாலாம் பேசாதீங்க, கரெக்டாக விஷயத்தை பேசுங்க. அதே மாதிரி அடுத்து சார் ஒரு ஃபோன் நம்பர், இதெல்லாம் இந்த விளம்பரம் போட்டு பார்த்தா தெரியும். எங்கள் முருகானந்தன் சொல்லுவாங்க, 10,000 வியூஸ் போயிடுச்சு, கூப்பிட்டவன் வெறும் 10 பேருப்பா, அதில் பேசி ஒருத்த கூட ஃபீஸு போடலப்பா அப்படின்னுவார். அந்த மாதிரி அவன் எவ்வளோ வியூஸ் போகுதுன்றதோ, அதில் எத்தனை கால்ஸ் வருதுங்கிறதோ, அதை எத்தனை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனி வேலை. நீங்கள் வெறும் ஆஹா இத்தனை லட்சம் வியூஸ் போயிடுச்சு அதனால் இவர் இத்தனை சம்பாதிச்சிட்டாரு அப்படின்லாம் வாய்ப்பே இல்லை. அதுக்குன்னு ஒரு ஃபார்மெட்டு, அதுக்குன்னு ஒரு உழைப்பு, அதுக்குன்னு ஒரு தனி கதையே ஓட்டணும். அதை திரும்ப ரீகால் பண்ணுறது. இப்போ நாங்களாம் வந்து அந்த பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குங்கிற கதையாக ஏதோ தினேஷ்ஜிக்கிட்ட சேர்ந்து 2 ஆன்லைன் கிளாஸு 1 ஆஃப்லைன் கிளாஸ் நடத்தினேன். அதுக்கப்புறம் இன்னும் முக்கி பார்க்குறேன், என் விதியோ இல்லை எங்களோட அந்த பேட்டர்னில் கொண்டு போய் அவரோட உட்கார வைக்க முடியல. அண்ணன் கொஞ்சம் ஏதோ தனபாகியம் மேடம் மட்டும் ஃபுல் ஜாயிண்ட்டில் கரெக்டாக அவங்க பண்ணிடுறாங்க, அவங்களால பண்ண முடியுது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாம் நம்ம பண்ண முடியாது, அதுக்கான கடின உழைப்பு இருக்கணும், அதுக்கான பேட்டர்ன் இருக்கணும், அந்த ஃபாலோ பண்ணணும். அந்த இதை இப்போ இன்றைக்கி சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை இங்கே வராங்கன்னா, இந்த 4வது வெள்ளிக்கிழமை முதல் நாள் இரவு ஈரோட்டில் இருக்கிறாங்க. நான் சேலத்தில் 50 கிலோமீட்டரில் தான் இருக்கேன், ஆனால் நான் இன்ன வரைக்கும் அங்கே போக முடிய மாட்டேங்குது. ஆனால் அவர் 500 கிலோமீட்டர் தாண்டி அந்த பக்கம் இருந்தாலும் ஃப்ளைட்டை பிடிச்சி இறங்கிட்டாது அங்கே வராரு. மலேசியாவில் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை அங்கே வரணும்னு அந்த உழைப்பு அதுக்கு பின்னாடி இருக்குது. அதனால் தயவுசெய்து நிறையா விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அந்த கிளைண்ட்டை, வரக்கூடிய கிளைண்ட்ஸை நம்ம ரெகுலர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மொபைல் நம்பருக்குள்ளே தான் இருக்குது. அவருக்கு ஒரு மொபைல் நம்பரை ஹேண்டில் பண்ணக்கூடிய மேடம் இருக்காங்க. அதனால் ஜிக்கு அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக போயிடுச்சு. வாழ்க்கை துணையும் தொழில் துணையும் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்துருச்சு. இல்லையாங்க ஜி? கண்டிப்பாக. அடுத்து சரி கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டில் வந்து அவங்களுக்கு திவ்யாவுக்கு கேட்கணும். அடுத்து இது ஒரு இந்த ஃபர்னிச்சர்லாங்க மிகப்பெரிய வேர்ல்டுங்க. சைனாலேருந்து அப்படியே இறக்குறாங்க.
பல லட்சங்கள். இப்போ இவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக படம் போட்டிருக்காங்க. கீழே பாருங்கள் 04272913 நம்ம என்ன சொல்லணும் 3344. தெரியுதா? நம்பர் தெரியுதா? எல்லாத்தையும் ஒரு கலரில் கொடுத்துட்டு இந்த கலரை மட்டும் எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க. அடுத்து இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் ராயல் ஓக், இதெல்லாம் பயங்கர பெரிய நிறுவனம். அவங்களாம் எப்படி நம்பர்ஸை ப்ரைஸிங் சொல்கிறாங்க. அவங்களோட மொபைல் நம்பர்லேயும் 292977 அப்படி ஈஸியாக கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்க வேண்டும். சரியா? இந்த வசந்தன் கோ பாருங்க, எல்லாத்தையும் போட்டிருக்காரு, இந்த மாதிரிலாம் போட்டிருக்காரு. ஃபோன் நம்பர் சூப்பராக போட்டிருக்காங்க. எப்படி பாருங்கள், இந்த இடத்துல 9335 அவ்வளோதான் சார் நம்பரு. 9335 எப்படி போட்டு யோசிச்சு வச்சுருக்காங்க பாரு. அப்போ அவங்க தமிழ்நாடு முழுக்க பிரான்ச் போட்டு தொழில் நடத்துறதுக்கு லாய்க்கானவங்க தானே. அதே மாதிரி பூர்விகா சார், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணணுன்னா சஷ்டிக் அகாடமியோட கஸ்டமர் கேர் நம்பர் வரும். அதை அடுத்தது ஜி யோசிச்சுருவார். ஓகே, இப்படி போட்டு 1800 போட்டு ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் எப்படி வரணும், அதுக்கான ப்ரைஸிங் என்னன்னு கேட்டு ஏங்க ஜி அதை ஒன்று யோசிச்சுக்கோங்க. அதை ஒன்று அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்குள்ளார அந்த நம்பரை எங்கேயாவது பிடிச்சி அதை எப்படி வாங்கணுமோ வாங்கிடுங்க. வேணால் நம்பர் நான் சொல்லிடுறேன். எண்டிங் 234ன்னு வரப்போகுது. மற்றபடி மீதியை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு அது என்ன என்கொயரிஸ்க்கெலாம் வர 1800 அந்த 4 நம்பர், அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் வந்துடும். அந்த மாதிரி ஒன்று ஜோதிட பிரபஞ்ச குழுவுக்கும் அதுக்கும் இணைச்சி ஒரு ஜோதிட இது போட்டு விட்டுடலாம், கஸ்டமர் கேர் நம்பரு. அடுத்தது இந்த கார் கம்பெனிஸ் எல்லாருமே சார் அவங்க அந்தந்த பிரான்ச்சுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயவு செய்து இது எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் நீங்களும் உட்காந்து உங்கள் வீட்டில் வர பேப்பரை தூக்கி போட்டுறாமல் என்ன எல்லா நம்பர்ஸையும் பார்க்குறீங்க. உங்களுக்கான நம்பரை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குடும்ப பிரச்சனைகள், நீங்கள் தொழில் பிரச்சனைகள், நீண்ட கால திருமண தடை, வெளிநாடு செல்ல தடை, திருஷ்டி, எதிரிகளால் செய்யப்படும் செய்வினை, பில்லி, சூனியம், கிரக கோளாறுகள், முன்னோர் சாபக்கேடு, செங்கல் கால்வாய் பிரச்சனைகள் மற்றும் அக்னி, பெற்றோர் பிள்ளைகள் இடையே ஏற்படும் பிரச்சனை, கணவன் மனைவி ஏற்படும் பிரச்சனை, வாகன தொழில் பிரச்சனை, மனை வீடு சம்பந்தப்பட்ட கோளாறு, குலதெய்வ குறைபாடு, மனநிலை பாதிப்பு, விவசாயம் மற்றும் கால்நடை பாதிப்பு, இது போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் அணுகவும். ஆனால் உங்கள் பேர் என்ன போட்டு ஃபோன் நம்பரை போட்டு இந்த மாதிரி ஒரு நோட்டீஸை போட்டு முதல்ல அனுப்பி வியாபாரத்தை செய்ய ஆரம்பிங்க. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டுமா? அதேமாதிரி இன்னும் ஒரு சில இது மட்டும் ஒரு 2 பேரை சொல்ல மறந்துட்டேன். நம்மக்கிட்ட இருந்து தங்கத்தை பிடுங்கினானுங்க பார்த்தீங்களா, கோல்டு கம்பெனி. என்ன கோல்டு கம்பெனி? பீமா கோல்டு, பிஎன்ஜி கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பரை பக்காவாக யூஸ் பண்ணுறானுங்க. 92002 93002 பீமா பிஎம்ஜி கோல்டு. அடுத்தது பெஸ்ட் மணி கோல்டு. அவன் என்னது, இந்த இங்கே இருக்குது, தங்கம் விற்க அதிக விலைக்கு வாங்க, இங்கே வாங்க, எப்படி பாருங்கள், 92002 93002. நம்மகிட்டேருந்து கொள்ளடிக்கணுன்னா எவ்வளோ அழகாக நம்பர் போடணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த பாருங்க, சிம்ரனியும் கேஆர் விஜயாவையும் அதுக்கப்புறம் திவ்யா தான் அந்த பொண்ணு நினைக்கிறேன், கூட்டிகிட்டு வந்து போட்டு 97502 97502. இவெல்லாம் ஏதோ ஒரு நம்பர்னு போட்டிருக்கலாம்ல, எவ்வளோ அழகாக போட்டாதான் பெருசாக பணம் பார்க்க முடியும். இல்லைன்னா இது அடுத்தது கையில் ரெடி, இதை அதுவே வந்துருச்சு ஆடி போட்டு. என்னது
ரெடி ஆகலாமா அப்படின்னு கேட்குது. ரெடி ஆகலாமா? ஆயிடுவீங்களா? ரெடி ஆகலாமா அப்படின்னு கேட்டிருக்கு. இது தங்கமயில்து. தங்கமயில் அவங்க வந்து ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நகை கடைக்கு நம்ம போன தடவை ஒரு 2-3 கிளாஸுக்கு முன்னாடி வருவோம். எல்லாமே 916. இந்த பீமா கோல்டு பாருங்கள். ஃபார் என்கொயரிஸ் கால் 18008910 நகை கடைக்காரன் வந்தால் 916. இல்லை மேடத்துக்கு நகை வாங்கணும்னு ஆசை, எல்லா நகையும் வச்சு போயிடுச்சு, அதனால் நகை நான் வாங்கணும்னு ஆசை. அப்படியா? நகையை பவுனை 18 பவுன் கிராம் என்ன இன்றைக்கி 13,000. அதுவும் ஆக்சுவலாக 1,08,000 சீலிங்கு, கீழே 1,05,000 அப்படியே நிற்கிது. இந்த 5,000 பிடிங்கிட்டு விழுன்னு நான் எதிர்பார்த்தேன், விழலை. மறுபடியும் 1,08,000 போயிடுச்சு. கீழே சீக்கிரமாக விழுந்தால் பரவாயில்ல. உங்களோட ஃபோன் நம்பரில் இன்றைக்கி 18,000 13,000 கிராம், அதை போட்டு 916 வாங்க முடியுதோ இல்லையோ, 916ன்னு மொபைல் நம்பர் எண்டிங் ஆகிற மாதிரி வாங்கி சம்பாதிச்சு அதுக்கப்புறமா உண்மையான கோல்டை வாங்கலாம். ஓகேவா? இப்போ சிம்பிளாக 916 அப்படின்னு நகை கடைக்காரங்க பயன்படுத்துகிற நம்பரை நம்ம பயன்படுத்தி நகையை வாங்கிறதுக்கு போங்க, நகையை வாங்கணும்னு நினைக்கிறவங்க. அதே மாதிரி மலபார் கோல்டு இவங்க பாருங்கள் சார், அவன் அதாவது ஒரே துறை சார்ந்தவர்கள். அவங்க பாருங்கள், மலபார் கோல்டு, இது வந்து பீமா, அவனும் வந்து 916. மலபார் கோல்டு பாருங்கள், அவனோட பிரான்ச்சுக்கே 95 62 916 916. ஆனால் கைத்தட்டுங்க, எடுத்திருக்கான் சார். இது ஒரு வேலையாக செஞ்சிகிட்டு இருக்கானுங்க சார். நமக்கு எவ்வளோ சலுப்பாக இருக்குது. ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். அந்த தொழிலை எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த நம்பர் மேலே நம்ம கவனம் செலுத்தணும். அது ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, சேர் விற்கிறதா இருந்தாலும் சரி, ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் சரி, நகை கடையாக இருந்தாலும் சரி, நகையை மக்கள்கிட்ட இருந்து பிடுங்குறவனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, எல்லாவனும் ஏதோ ஒரு ஃபார்மெட்டை யூஸ் பண்ணுறான். அப்போ நீங்களும் போன வாரத்தில் கார் நம்பரை எல்லோரும் எப்படி பேட்டர்னாக யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். சந்திரபாபு நாயுடுலேருந்து எல்லோரும் இது பண்ணுறாங்க, இந்த கூட்டுனா எல்லாத்தையும் கூட்டணுங்கிற வேலையை பண்ணாதீங்கன்னு. இப்போ தயவுசெய்து இதுலேயும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த ஜிஎம் துணி கடைக்காரரு எல்லா பிரான்ச்சுக்கும் நம்பர் போட்டிருக்காருல்ல, அந்த நம்பர் இதில் இருக்குது. திரும்பி நீங்கள் உட்காந்து கூட்டி பாருங்கள், எல்லாம் ஒரே நம்பர் வராது. ஆனால் அந்த பேட்டர்ன் தான் முக்கியம். புரியுதுல்ல? கரெக்டாக? அப்போ நான் நம்பரை செலக்ட் பண்ணால் நான் ஒரு முடிவு பண்ணி நான் உங்களுக்கு ஒருத்தருக்கு நம்பர் எடுப்போம். அவள் என்கிட்ட வந்துட்டு இத்தனையை நான் பார்க்குறேன், நான் எப்படி எடுப்பேன். அப்போது இப்போ என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே எனக்கு இன்னொரு நன்றி சொல்லணும். இந்த பஞ்சாங்கத்தை குழுவுக்கு கூப்பிடுங்க, ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 600 பேரோ என்னவோ இந்த ஒரு மாதத்தில், எனக்கு நான் மொத்தமாக 300 பேரை வச்சுருந்தேன், இந்த ஒரே மாதத்தில் 600 பேர். ஜோதிட பிரபஞ்ச குழுவுக்கு அது என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கைத்தட்டி நன்றி தெரிவிக்கிறேன். அதில் அப்பப்போ நான் ஏதாவது நம்பர்ஸை எடுத்துனா அந்த பேர் நம்பர்ஸு அந்த மாதிரிலாம் போடுறோம். அப்பப்போ அதையும் பாருங்கள். அதனால் ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு அந்த நிறுவன தேதி மட்டுமோ, இல்லை நல்ல நாளில் தொடங்கிட்டேன் சார், நல்ல வாஸ்துவில் இருக்குது சார் அப்படின்றது மட்டும் இல்லாமல், கைபேசி எண் அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்திற்கு உங்களுடைய வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நான் டிஎன்சி சிட்டு அப்படிங்கிற இடத்துல போய் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். டிஎன்சி சிட்டு அப்படிங்கிறது தருமபுரியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதுதான் ஹெட் ஆஃபீஸு. போய் நீங்கள் எங்கே வேணால் போய் பாருங்கள், எல்லா ஃபோன் நம்பரும் 2040ன்னு இருக்கும். அங்கே வேலை பார்க்குறவனுக்கு அவங்க கொடுக்குற நம்பர் அத்தனையுமே 2040ன்னு இருக்கும். அதே மாதிரி தான் ஜிஆர்டி, அவங்களது எல்லாமே 1515. புரியுதுங்களா? எழுதிக்கோங்க. வியாபாரத்தின் கதவை திறக்கும்
முதல் சாவி கைபேசி எண். ஒரு நல்ல பொருள் வியாபாரத்தை தொடங்க உதவும், ஒரு நல்ல சேவை வியாபாரத்தை வளர்க்க உதவும், ஒரு நல்ல கைபேசி எண் வியாபாரத்தை நிலைநிறுத்த உதவும். சார் இதுக்கெல்லாம் காரணம் இருக்கணும்ல, எதுக்கு சார் இந்த மாதிரிலாம் அப்படின்னு. இது நோட்டீஸ் மட்டும் இல்லை, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சி ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்காக போயிருந்தேன். அந்த இடத்துல கௌரி கிருஷ்ணா, எனக்கு ஒரு கெட்ட பழக்கத்தில் ஒரு இது என்னென்னா, நான் நிறையா இந்த சோமாசா மிக்ஸு சாப்பிடுவேன். அதனால் எந்த கடை போட்டாலும் அவன் எப்படி போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக போய் சாப்பிடுவேன். அப்போது பொள்ளாச்சியில் போயிட்டு சரி காரை நிறுத்திட்டு ஈவினிங்கு சரி இந்த கடை 2 இடத்துல பார்த்தேன். அதாவது அங்கே இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு அந்த இடத்துலையும் கௌரி கிருஷ்ணான்னு இருந்துச்சு, ஜிகே அப்படின்னு இருந்ததுனால மறுபடியும் இந்த கௌரி கிருஷ்ணாவில் இறங்கி போய் சாப்பிட போனேன். ஆனால் அது கிடைக்கல. கடைசியில் மிளகா பஜ்ஜி அடுத்த ஐட்டம் எனக்கு பிடிச்சது, அதை சாப்பிட்டேன். சரி, அந்த மிளகா பஜ்ஜி அவங்க கட்டி கொடுத்த பேப்பர் இது பார்த்துக்கோங்க. ஸ்ரீ கௌரி கிருஷ்ணா ஜிகே. இல்லைங்க, இந்த ஒரு பேப்பரை எனக்கு அப்படியே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே பார்த்துக்கோங்க, ஜிகே கௌரி கிருஷ்ணா. வேலை பார்க்குறாங்களா சார்? வெறும் பேப்பராக கொடுங்க, என்னவோ பண்ணுங்க. இவங்க இதை அருமையாக போகுது சார். அங்கே கடை அப்படியே கல்லாக கொட்டிக்கிட்டே இருக்குது. திருப்பூர்லேயும் இருக்குது. இதெல்லாம் நம்ம சொன்ன புக்கை போட்டப்போ இதெல்லாம் ஆரம்பித்தது. எப்போ இருந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களாம் இதை ஃபாலோ பண்ணுறாங்களா? இதில் இப்படி குத்தணும்னு ஏதாவது இருக்கா? புரியுதா? தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு நம்பரை எடுக்கிறோன்னா சும்மாலாம் எடுக்கலை. அதை பாருங்கள், வாங்குகிற பேப்பரில் இந்த பேக்கில் ஸ்வீட் பேக் வந்துச்சுன்னா அப்படியே தூக்கி போடக்கூடாது. இதில் என்னென்னலாம் நம்பர் எந்தெந்த பிரான்ச்சுக்கு போட்டிருக்காங்கன்னு இதை எடுத்து என்னோடய எக்ஸல் ஷீட்டில் ஏற்றி வச்சுருப்போம். நான் தான் சொல்கிறேன்ல, இந்த கேஜிஎஃப் படத்தில் சொல்கிற மாதிரி தான். பட்டாஸ் சும்மா இல்லை, நான் அடித்த 100 பேருமே டான் மாதிரினா நாங்கள் பார்க்குற எல்லா கம்பெனியுமே வேலை பார்த்துட்டு வந்து தான் பேசுகிறோம். இது பார்த்தீங்களா, ஸ்ரீராம் விலாஸ் நெல்லை லாலா ஸ்வீட், இத்தனை பிரான்ச், இத்தனை நம்பர், இத்தனை பேட்டர்ன், இத்தனை வேலை பண்ணுறோம். இத்தனையும் எங்கெங்கெல்லாம் கண்ணில் நம்பர் கிடைக்குதோ அவன் என்ன வச்சுருக்கான், எப்படி பண்ணுறான். இதை பாருங்க, இது இந்த டப்பா வந்தது எவ்வளோ அழகாக இருக்குது டப்பா. இங்கே எவ்வளோ துளிவுண்டு இருக்குது பாருங்கள். கண்ணுக்கு தெரியுமா? இது கண்ணுக்கு சத்தியமாக அவர் ஜூம் பண்ணி காட்டினா முத்துப்பாண்டியா, இதை ஜூம் பண்ணி காட்டுங்க, இவ்வளோண்டு இருக்குது. இதில் எவ்வளோ சின்ன கண் அவ்வளோ அக்யூரேட்டாக பார்க்கணும். ஆனால் இதுக்குள்ளாரையும் அந்த பிரான்ச் மொபைல் நம்பர், அந்த அட்ரஸை போட்டு வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயும் மொபைல் நம்பரை போட்டிருக்காங்க. அப்போது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களை எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணும் சார். நான் என்னென்னா ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுட்டேன், ஃபோனை ஆன் பண்ணலை சார். எனக்கு ஒரு பையன் மெசேஜ் அடிச்சுக்கிட்டே இருக்கான் நைட்டு 11 மணிக்கு. நம்ம ஏதாவது ஒரு பஞ்சாங்கத்தை போட்டால் அழுகுற மாதிரி போடுறான். என்னடா இது, இவனுக்கிட்ட எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னன்னு சொல்லிட்டு நேற்று மத்தியானம் கால் பண்ணேன், எடுக்கலை. ஆனால் கூப்பிட்றேன்னான்ட்டு கூப்பிட்டான். என்னப்பா உனக்கு பிரச்சனை? 33 வயசு ஆகுதுன்னா இன்னும் கல்யாணம் ஆகலை. சரி, ஒரு நம்பர் ஒன்று கொடுத்தேன்னு, அது இன்னும் சுவிட்ச் ஆஃபில் தானே இருக்குன்றான். சுவிட்ச் ஆஃபில் இருந்தாலும் அதை எப்போ சுவிட்ச் ஆன் ஆகி அப்புறம் இவன் எப்போ சுவிட்ச் ஆன் ஆகிறது? எப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு சத்தியமாக தெரில. இப்போ கண்டிப்பாக அதை பார்த்துட்டாவது சுவிட்ச் ஆனாவது ஆகட்டும். உண்மையாலுமே இந்த மாதிரியெல்லாம் விஷயம் இருக்குது. சுவிட்ச் ஆன் ஆகுங்க. எனக்கு தெரிஞ்சு வேலை செய்யுது, நம்பரும் வேலை செய்யுது, ஜோதிட பிரபஞ்ச குழுவும் வேலை செய்யுது. எங்கள் வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களும் எங்கள் குழுவும் மிகவும் அனைவரிடமும் அனைவருடைய வளர்ச்சிக்கும் எப்படியாவது உங்களோட வாழ்க்கை உயரணும் அப்படிங்கிறதுக்கு அரும்பாடுபடுறோம். அதை எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தி அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்தி. எப்பயும் 2 படம் சொல்லணும்.
படம் சொல்லணுமா? இவ்வளோ படம் சொல்லியிருக்கோம். படத்தெல்லாம் விட்டுட்டு பொழப்ப பார்க்க போகலாமே. ஆனால் அவங்க படத்தை காட்டி நாட்டையே பிடிச்சிட்டாங்க. தமிழ்நாடு நாட்டைன்னு சொல்ல மாட்டேன், நம்மளை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தை பிடிச்சிட்டாங்க. எப்படியும் அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ரொம்ப சந்தோஷம். சார் படம் காட்டுறான்டா அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட மொபைல் நம்பர் அப்படியே ஒரு படம் காட்டுற மாதிரி மொபைல் நம்பராக இருக்கணும். என் மொபைல் நம்பர் 9952328832. ஒருத்தர் கூப்பிட்டு சார் நான் ஒரு மொபைல் நம்பர் எடுத்தேன் சார், உங்கள் நம்பர் மாதிரி என்ன நம்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு 9952323242 அப்படின்னு அவர் நம்பர் எடுத்திருக்காரு. என்னவோ பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க, ஜெயிங்க. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக இந்த ஆய்வு ஆரம்பித்தது அப்படிங்கிறது இந்த பேப்பரை நான் என் கையில் வாங்கின போது தான், இதை எந்த அளவுக்கு இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. படம் அப்படின்னா இப்போ நான் பார்த்ததில் ஒரு படம் அப்படின்னா 29 அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களா? 29 பார்க்கல. அதுக்கப்புறம் ஒன்றும் ரொம்ப நல்ல படம் இல்லை. ஓகே, 29 பாருங்கள். இல்லை அனைவருக்கும் நன்றி. அதை விட ஒரு முக்கியம், இந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்து திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கு, அவர் இங்கே வந்து வல்லரசு தினேஷ் ஐயா அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது ஆக்சுவலாக ஜனவரி மாதம் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம் இல்லையா? ஆமாம், இந்தாங்க ஜி, கொடுங்க ஜி இருங்க ஜி. ஆமாம், ஏதோ சார் நான் ஒரு அரசியல்வாதி ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தா அதில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவை நம்முடைய பிஆர்ஓ அருண்ராமையா அவர்கள் கொடுத்துருக்காரு. அவர் எப்பயுமே பேச ஆரம்பிக்கும் போது கிரகங்களும் எண்களும் தன் கடமையை செய்யும், கட்டடமும் தன் கடமையை செய்யும்னு சொல்வார். அதுக்கு ஆதாரமே இன்றைய நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி நம்ம எல்லோரும் எந்த மீட்டிங்க்கு வந்திருக்கோம்? ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை மீட்டிங் வந்திருக்கோம். இன்றைக்கி எத்தனாவது மீட்டிங்கு? 61வது மீட்டிங். 61னா டோட்டலாக என்ன நம்பர் வரும்? 7. ஓகே, ரைட். இன்றைக்கி என்ன நட்சத்திரம் தெரியுங்களா? கேட்டை நட்சத்திரம். இன்றைக்கி என்ன டேட்டு? 25, 7வது மாதம். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஜோதிட ரீதியாக சில விஷயங்களை நாம் ஆராய்ச்சி பண்ணுறோம். அப்போ தமிழ் நியூமராலஜியில் இந்த குமாரசாமி உள்ள 7ங்கிற நம்பரை வந்து நாங்கள் புதன் அப்படிங்கிற ஒரு ஆதிக்கத்தில் எடுப்போம். இன்றைக்கி புதனோட செயல்பாடு இந்த இடத்துல இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறத இன்றைக்கி 61வது மீட்டிங் நமக்கு நிரூபிக்குது. ரெண்டாவது, இன்றைக்கி நட்சத்திரம் வந்து கேட்டை நட்சத்திரம் இன்றைக்கி ஃபுல் டே இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி டேட்டு 25, அதை கூட்டினாலும் 7, இன்றைக்கி 7வது மாதம். சரிங்களா? அதுக்கப்புறம் எப்பயுமே லாஸ்ட்டாக பேசுகிறவர், மதியானம் பேசுகிறவர், நியூமராலஜி புதனோட ஆதிக்கம் கொண்ட எண்களின் இயக்கம் கொண்ட அருண்ராம் சார் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்பீக்கராக பேசியிருக்கார். அப்போ நாம் என்ன தான் பிளான் பண்ணலாம், பிரபஞ்சம் நமக்கு முன்னாடி தெளிவாக பிளான் பண்ணிடும். யாரை எப்போ பேச வைக்கணும், எத்தனாவதாக பேச வைக்கணும். இன்றைக்கி சாரே சொல்லிட்டார், என்னை ஃபஸ்ட்டு பேச வச்சுருங்க ஜி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னார். அப்போ நியூமராலஜி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய எண்கணித நிபுணர்னாலே புதனோட இயக்கம். அப்போ அவர் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்பீக்கராக வந்துட்டார். அதுக்கப்புறம் இன்றைக்கி மண்டபத்தில் என்ன நடந்தது? எப்பயுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற நாம் புதன் தான் மாற்றத்துக்கு உண்டான கிரகம். மாற்றமாய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். கீழே இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? புக் ஃபேர் போயிட்டுருக்கு. அப்போ புத்தகம் அப்படிங்கிறது என்ன? இன்றைக்கி நிறைய ஸ்கூல் குழந்தைங்க கீழே வந்து பேச்சு போட்டுலாம் நடத்திட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து புதனோடைய ஆதிக்கம். ஸோ அப்போ இன்றைக்கி முழுவதும் மெர்க்குரி அப்படிங்கிற கிரகம் புதன் வந்து மிக சிறப்பான இயக்கத்தை வந்து கொடுத்துட்ருக்கார். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, என்னோடய ஸ்டூடெண்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி கர்மாஸ்ட்ராலஜி படித்த ஸ்டூடெண்ட் இன்றைக்கி வந்திருக்காங்க மீட்டிங்க்கு. வந்துட்டு சார் நான் ஆஃபீஸ் போட போகிறேன், 2 வருஷமாக நான் படித்து முடிச்சு இப்போ தான் எனக்கு தைரியம் வந்திருக்கு, நான் ஆஃபீஸ் போட்டு ஈரோட்டில் ஒரு பெரிய ஆஃபீஸ் பார்த்துருக்கேன் அப்படின்னாங்க. பேர் வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அவங்க ஜாதகத்தில் புதன் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு பேர் வச்சு கொடுத்தேன். 7ஆம் நம்பரில் வர மாதிரி பேர் வச்சு கொடுத்தாச்சு. அவங்க அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா நாராயணி அஸ்ட்ராலஜி அப்படின்னு பேர் வச்சு கொடுத்தாச்சு. அந்த நம்பர் கூட்டினா 61 வருது. சரிங்களா? நான் வந்து ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் ஃபேக்டில் புதன் வர மாதிரி வைக்கணும்னு வச்சோம்னா திவ்யா நாராயணி அஸ்ட்ராலஜின்னு பேர் வச்சதுக்கப்புறம் அதுக்கு 61 நம்பர் வந்தது. இப்போ இன்றைக்கி மீட்டிங் என்ன? 61. அப்போ அருண்ராம் சார் சொல்கிற மாதிரி இன்றைக்கி 61 அதோட வேலையை கரெக்டாக தெளிவாக பார்க்குது. ஸோ அதை கூட்டினாலும் மறுபடியும் 7 தான் வரும். பேர் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
எப்படி குருஜி கரெக்டாக பேர் வச்சிங்க? என் பொண்ணோட பேரும் திவ்யா தான், கரெக்டாக அந்த பேரையும் மேட்ச் பண்ணி வச்சிட்டிங்களே அப்படின்னாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, நியூமராலஜியில் ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கும்போது பிரபஞ்சம் நம்மளோட இயங்கிக்கிட்டே இருக்கும். அவங்க பொண்ணோட பேர்லாம் எனக்கு தெரியாது, அந்த மேடமோட பேர் மட்டும் தான் தெரியும். ஆனால் அந்த பேர் வைக்கும்போது நமக்கு மைண்டில் அந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது வேலை செய்யும். அப்போ ஒவ்வொரு எண்கணித நிபுணர்கிட்டையுமே ஒரு இன்ட்யூஷன் அப்படிங்கிறது வேலை செய்யும். அந்த உள்ளுணர்வு படி தான் அதனுடைய செயல்பாடுகள் இருக்கும். நம்ம நியூமராலஜி படி பேர் வச்சுட்டோம் உடனே சக்ஸஸ் ஆகணும்னு நம்ம நினைக்க முடியாது. அது யாருக்கிட்ட பேர் வைக்கிறீங்கன்னு இருக்கு. அருண்ராம் சார் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பர்சன்ட்டை பேர் வாங்கினீங்கன்னா லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நேம் அப்படிங்கிறத வைக்கிறதுக்குன்னு அந்த கரெக்டான நம்பர்ஸை வந்து பார்க்கணும். அவர் வந்து ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது வந்து சாராலையும் முத்துப்பாண்டி சாராலையும் என்னால் தான் அவர் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து பிரபஞ்சம் ஏற்படுத்தின ஒரு கனெக்ஷன். அதுக்கு மேலே கிரகங்களோட இயக்கம் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் விடாத உழைப்பு அப்படிங்கிறது இருக்கணும். அவர் ஒரு டாபிக் எடுத்தார், எண்கணிதங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தார். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே தொடர்ச்சியாக மீட்டிங் வந்து அதை பேசிகிட்டு இருக்காரு. இதில் அவர் எக்ஸ்பர்ட் ஆகியிருக்கார். அப்போ நம்முடைய கிரகங்கள் எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணணுன்னா நம்மளோட உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ மட்டும் தான் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி மணி அட்ராக்ஷன் கிளாஸில் அவருக்கு நிறையா சொன்னேன். நிறையா ஹோட்டல்ஸ் போகணும், ரொம்ப லக்ஸுரியான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருமே பணம் சம்பாதிப்போம், பணம் வந்துட்டு தான் இருக்கும். எல்லாருக்கும் கஷ்டமான காலமும் வரும். சம்டைம்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் சுத்தமாக பணமே இருக்காது. என் கூட பயணிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், என்கிட்ட மொத்தம் கிட்டத்தட்ட வந்து 8 அக்கௌண்ட் இருக்குது பேங்க்கில். இன்னும் 2 அக்கௌண்ட் ஒரு ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காரு ஆடிட்டர். 10 அக்கௌண்ட் இருக்குது. என் பேரில் இருக்கிற எந்த அக்கௌண்ட்லேயும் 500 ரூபாய்க்கு மேலே பேலன்ஸே வச்சுக்க மாட்டேன். ஆடிட்டர் ஆஃபீஸ்லேருந்து கேட்பாங்க, ஏன் சார் இவ்வளோ அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, எல்லாத்துலையும் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எம்டிஆர் இருந்தால் மட்டும்தான் பிரபஞ்சம் அக்கௌண்ட்டில் பணத்தை கொட்டும், நிறையா வச்சுருந்தீங்கன்னா பணத்தை கொட்டாது. அப்போ காலி பண்ணிகிட்டே இருக்கணும். பணம் வருதா டக்குன்னு என்ன அடுத்த கமிட் பண்ணு அமுச்சிட்டே இருக்கணும். இன்றைக்கி வந்து நேற்று அக்கௌண்ட்டில் ஒரு 1.5 lakhs வருதுன்னா வித்தின் 10 minutesல அந்த 1.5 lakhsக்கு ரெடியான கமிட்மெண்ட் இருக்கும். அடுத்த செகண்டே பணம் காலியாகிடும். எல்லாருக்கும் நடக்கும். அதை ஃபாலோ பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்றைக்கி நான் மீட்டிங்க்கு வரேன்னா கீழே இப்போ நான் கடைக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், கையில் போட்டுக்கிற மோதிரம் மட்டும்தான் என்னோடய வேல்யூ. பாக்கெட்டில் ஒரு பைசா கூட இருக்காது. என் டிரைவர் கூட வந்தால் தான் எனக்கே டீ வாங்கி கொடுக்க முடியும். இல்லை யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போனால் தான் டீக்கு நான் காசே கொடுக்க முடியும். மொபைல் ஜிபேயில் பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் தான் வச்சுருப்பேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பணம் வரக்கூடிய ஒரு ஆற்றலை மட்டும்தான் நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். பணத்தை ஹோல்டு பண்ணுற ஆற்றலை நம்ம வச்சுக்கவே கூடாது. எல்லாம் எங்கே ஒப்படைக்கணும்? பெண்கள் மனைவிகிட்ட ஒப்படைச்சிடணும் பணத்தை ஹோல்ட் பண்ணுற ஆற்றலை. ஆண்கள்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கணும்னு நினச்சோம்னா நம்மள்ட்ட பணம் தங்கவே தங்காது. இதான் அதோடைய சூட்சமம். ஸோ ஏன்னா இன்றைக்கி நிறையா விஷயங்கள் சார் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாருன்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 45 minutesலேருந்து 1 hour பேசியிருக்கார். 45 minutesல உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருச்சு. ஆனால் அவர் எத்தனை மாதமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்க்கும் போதெல்லாம் எடுத்து வச்சுருப்பார். ஜோதிடங்கிறது எப்படின்னா, ஒவ்வொரு ஆராய்ச்சியிலேருந்து வரும். எல்லாருக்கும் கையில் பேப்பர் கொடுத்தாங்களா பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு? மசாலா வடை நல்லா இருந்துச்சா? மசாலா வடையை மட்டும் என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடாது. மசாலா வடையை சாப்பிட்டுட்டு அந்த பேப்பர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த பேப்பரில் என்ன இன்ஃபர்மேஷன் படிங்க. அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லும். அந்த பேப்பர் எல்லோரும் கையில் வச்சுருக்கீங்களா, தூக்கி போட்டிங்களா? சரி, அடுத்த மாதத்துலேருந்து வடை கொடுத்தா என்ன பண்ணணும்? வடையை சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸில் இருப்பீங்க, அதுக்கு ஒரு தீர்வாக கூட அது இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஏதோ ஒரு கடையில் பஜ்ஜி சாப்பிட்டு பேப்பர் படித்து பார்த்தா பெருமாள் கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும்னு போட்டிருக்கோம். நீண்ட நாள் வாழ வேண்டும் முத்துப்பாண்டியக்கு வந்திருக்கு. முத்துமாரியன் அருள் அப்படின்னு வந்திருக்கு. அப்போனா ஒரு முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போகணுங்கிறத பிரபஞ்சம் உணர்த்துது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏன் அதை சொல்ல வரேன்னா, சார் இப்போ அந்த ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸையும் காமிச்சார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து யாரும் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இல்லை, பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறது. ஏன் உங்கள் பேப்பர் உங்களுக்கு வரணும்னு இருக்குது, அங்கே மற்றவங்களுக்கு கூட வந்திருக்கலாம்ல. அப்போ இதெல்லாம் தானாக நடக்கிற, உள்ளுணர்வில் நடக்கிற பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அதை ஃபாலோ பண்ணும்போது ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். விபூதி பிரசமாக தரப்படும் பெருமாள் கோயில். அப்போ பெருமாளுக்கு உங்களுக்கு ஏதோ டீலிங் இருக்குன்னு அர்த்தம். சீக்கிரம் முடிச்சு விட்ருங்க அதை. சரியா? இருக்கக்கூடிய மாதிரி பிளான் வச்சுருக்கீங்க. அப்போ அது பிரபஞ்சம் உணர்த்தது சீக்கிரமாக போகணுன்ட்டு. அப்போ ஏன் இதை சொல்ல வரேன்னா, இது எல்லாமே ஏதோ ஒரு வைப்ரேஷன்ஸில் இயங்குது, எல்லாமே கிரகங்களாக தான் இயங்குது. அதை எல்லாருமே நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவை நமக்காக வழங்கிய அருண்ராமையா அவர்களுக்கு நம்மளுடைய செயலாளர் முத்துப்பாண்டிய அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்.